இனிமையான திங்கட்கிழமை வாரத்தின் முதல் நாள் சேர்ந்து வரவேற்போம். எங்கள் சகோதர சகோதரிகளே, எல்லாரும் எப்படி இருக்கிறீர்கள்? இந்த வாரம் நிச்சயமாக கண்டிப்பாக வெற்றிகரமா எங்க எல்லாருக்கும் அமைய வேண்டும். ஓகே, எங்கள் எண்ணங்களை தெளிவாக நேர்த்தியாக வைத்திருப்போம். அது ரொம்ப முக்கியம். வெற்றிகரமான வாரங்களுக்கு, லைஃப் லாங்குக்கு அது ரொம்ப முக்கியம். என்னடா நான் இந்த பூஞ்சென்றை வைத்திருக்கேன்னு பார்க்குறீங்களா? இது நேற்று நாங்கள் கவனமாக எங்களுடைய பயணம் ஹாலிடேயிலிருந்து வந்துட்டோம். வரும்போது எங்களுடைய அன்பு சகோதரர்கள் எங்களை இப்படி வரவேற்றார்கள். இந்த பூஞ்சென்றை கொடுத்து அதை தான் நான் கொஞ்சம் நேர்த்தியாக வெட்டி இந்த சாடியில் வச்சுட்டு எங்கே வைக்கலாம்னு யோசிச்சு கொண்டிருக்கேன். இந்த பூஞ்சென்றுகள் பார்க்குறதுக்கு மட்டும் அழகாக இருக்கிறது அந்த நோக்கத்தோடு வைக்கிறது இல்லை. இந்த பூஞ்சென்றுகள் மனசுக்கு கூட இதத்தை கொடுக்கும், நறுமணம் அண்ட் மனசுக்கு. ஸோ அதனால் எங்களுடைய வீட்டில் அடிக்கடி சில இடங்களில் நாங்கள் வைக்கிறது. இதை வச்சு அழகு பார்க்குறது மட்டும் இல்லை, மனசையும் ஆறுதல் படுத்துறது. ஸோ அந்த வகையில் இந்த வாரத்தின் முதல் நாளில் இந்த பூச்சென்றை நான் ஒரு அருமையான இடத்துல வைக்க போகிறேன். மோஸ்ட்லி எங்களோட அந்த வாசலில் வைத்து அந்த நறுமணத்தோடு அதை வரவேற்கும். ஸோ எஸ், அது ஒன்று. அடுத்தது உங்களை பற்றி தான். என்ன இன்றைக்கு உங்களுடைய பிளான்? ஒர்க்குக்கு போகிறவங்க அமோகமாக உங்களுடைய உடல்நிலையையும் பார்த்து கொண்டு கவனமாக சாப்பிடுங்க, வேலைக்கு நல்லா தூங்குங்க, ஓய்வெடுங்க. அதுக்கு பிறகு உடல்நிலையை அப்படி பார்த்து மனநிலை ரொம்ப ரொம்ப முக்கியம். மனநிலையும் பார்த்து கவனமாக ஒர்க்குக்கு போயிட்டு வாங்க. வீட்டில் வேலை செய்கிறவங்க எகெயின் வீட்டில் இருக்கிறதாலேயே நிறைய வேலைகள் இருக்கும். உங்களுடைய மெயின் வேலையும் சேர்ந்து கொண்டு மற்ற வேலையில் செய்யும் போது உங்களையும் நீங்கள் பார்த்து கொள்ளுங்க. அது ரொம்ப ரொம்ப அவசியம். எகெயின் ஒரு காஃபி கப்போடு இருக்கிறேன். நான் என்னுடைய ஃபர்ஸ்ட் காஃபியை உங்களோட சேர்ந்து குடிக்கிறது இப்போ நிறைய டைமில் வழக்கம்தான். ஸோ அது சேவம். காஃபி மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளும் 2 liters ஆஃப் வாட்டர்ஸ் குடிங்க. நான் குடிக்கிறது 2 to 3 liters. அது உடம்புக்கு மட்டும் ஹெல்த்தியான விஷயம் இல்லை, மனசுக்கு, எங்களுடைய மனதை தூய்மைப்படுத்தும் தெளிவான சிந்தனைகளை எங்களை அந்த தண்ணி குடித்தா எங்களோட பிரெயினுக்கு அது கொடுக்கும். தெளிவான சிந்தனைகளை எங்களுக்கு நேர்த்தியாக கொடுக்கக்கூடிய ஒரு இயற்கையான விஷயம் தண்ணீர் குடிப்பது. ஸோ அதையும் செய்யணும். டீ காஃபி மட்டும் நான் குடிக்கிறது இல்லை, தண்ணீரும் நான் குடிக்கிறது தான். ஸோ அந்த மாதிரியான ஹெல்த்தியான விஷயங்கள் நான் என்னென்ன செய்கிறேனோ அதையும் நான் உங்கள்கிட்ட பார்த்துக்க ஆசைப்படுறேன். That's all about our videos, about யதார்த்தம், positivity and lifestyle. Yes, நான் எங்களோட வீட்டில் எங்களோட கிச்சனை ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இதோ எங்கள் கிச்சன். அண்ட் இன்றைக்கு திருப்பி என்னுடைய சமையலாக இருக்கலாம். பார்ப்போம் என்ன சமைப்போம் என்று. ஆனால் அதுக்கு முதல் எனக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன் வீட்டில் இருந்து. ஸோ ஐம் பிளஸ்ட், வீட்டில் இருந்து ஒர்க் பண்ண முடியுது. பட் இன்னொரு விஷயம், வீட்டில் இருந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கு என்ன ஸ்ட்ரெஸ்ன்னு சில பேர் நினைப்பீங்க. ஸ்ட்ரெஸ் என்னென்றால் வீட்டு வேலைகளும் இருக்குது, நிறைய விஷயங்கள் செய்கிறதுக்கு. அண்ட் அதுக்கப்புறமா ஆல்சோ வேலையை வீட்டிலேருந்து வேலை செய்கிறவங்களுக்கு இன்னும் பொறுப்பு. பிகாஸ் சரியான டைமில் ஸ்டார்ட் பண்ணி சரியான டைமில் முடிக்க வேணும். அண்ட் என்னுடைய வேலை நிறைய எழுதுறது ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நிறைய எழுதுறது, நிறைய செக் பண்ணுறது. ஸோ அது ரொம்ப ஒரே இடத்துல உட்கார்ந்து ரொம்ப கவனித்து செய்ய வேண்டிய ஒரு வேலை தான் என்னுடைய ஒர்க். ஸோ அதனால டைம் சும்மா அந்த மாதிரி போகும். 7 மணி 8 மணிக்கு மேலேயே போகும் சம்டைம். ஸோ வலுவான ஒர்க் தான். ஸோ வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு என்ன ஈஸியான ஒர்க்குன்ட்டு ஒரு நாள் சில பேர் நினைச்சிடாதீங்க. ரொம்ப ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக ஒர்க் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது. எஸ்பெஷலி ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பொறுப்புமிக்க பதவியில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப இது ஒரு முக்கியமான தருணம். வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணும்போது கான்சன்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணுறது. ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன். எனிவே, ஹாப்பி நியூ வீக். அண்ட் என்ன செஞ்சாலும்
சந்தோஷமாக மன திருப்தியோட உங்களுடைய எண்ணங்களை சீராக வைத்து செய்யுங்கள். We will meet in another video, I believe. So have a lovely week ahead, my lovelies.